பெட்ரோல் பங்கில் வேலை செய்த கார்த்திக். தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் கார்த்திக் என்ற பையன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு நல்ல மாணவன். பள்ளியில் எப்போதும் நல்ல மதிப்பெண்கள் வாங்குவான். அவன் கனவு மேல் படிப்பு படித்து ஒரு பெரிய வேலை செய்து தனது குடும்பத்தை நல்ல நிலையில் கொண்டு வர வேண்டும். ஆனால் அவன் குடும்பம் மிகவும் ஏழ்மையானது. அவனுடைய அப்பா தினமும் கூலி வேலை செய்து குடும்பத்தை நடத்தினார். அம்மா வீட்டிலிருந்து உதவி செய்தார். இந்த சூழ்நிலையில் கார்த்திக் 12ஆம் வகுப்பு முடித்ததும் மேல படிக்க முடியவில்லை. அவன் மிகவும் வருத்தப்பட்டான். ஆனால் அவன் மனம் உடையவில்லை. எப்படி இருந்தாலும் நான் முன்னேற வேண்டும் என்று முடிவு செய்தான். பெட்ரோல் பங்கில் வேலை. அவன் அருகில் இருந்த ஒரு பெட்ரோல் பங்கில் வேலைக்கு சேர்ந்தான். ஒவ்வொரு நாளும் அவன் நேரத்திற்கு வந்து மிகவும் பொறுப்புடன் வேலை செய்தான். வந்த வாடிக்கையாளர்களிடம் மரியாதையாக பேசுவான். சார், எவ்வளவு பெட்ரோல் போடணும்? அவன் எப்போதும் சிரித்த முகத்தோடு இருந்தான். அதனால் எல்லோரும் அவனை விரும்பினர். ஆனால் அவன் மனதில் ஒரு ஆசை இருந்தது. நான் மீண்டும் படிக்க வேண்டும். வாழ்க்கையை மாற்றிய சந்திப்பு. ஒரு நாள் ஒரு பெரிய கார் பெட்ரோல் பங்கில் நின்றது. அந்த காரிலிருந்து ஒரு நன்றாக ஆடையணிந்த மனிதர் இறங்கினார். கார்த்திக் வழக்கம் போல் கேட்டான், சார், எவ்வளவு போடணும்? அந்த மனிதர் அவனை கவனமாக பார்த்தார். நீங்க படிச்சிருக்கீங்களா என்று கேட்டார். ஆம் சார், 12ஆம் வகுப்பு வரை படிச்சேன் என்றான் கார்த்திக். மேல படிக்க ஆசை இருக்கா என்று கேட்டார். ஆசை இருக்கு சார், ஆனா வாய்ப்பு இல்லை என்று அவன் அமைதியாக சொன்னான். அந்த மனிதர் அவன் உண்மையான விருப்பத்தை புரிந்தார். ஒரு காகிதத்தில் முகவரி எழுதி கொடுத்து, நாளைக்கு இங்கே வந்து என்னை பார், நான் உதவி பண்ணுறேன் என்றார். புதிய வாய்ப்பு. அடுத்த நாள் கார்த்திக் அந்த முகவரிக்கு சென்றான். அது ஒரு கல்லூரி அலுவலகம். அந்த மனிதர் அந்த கல்லூரியின் நிர்வாகி. அவர் கார்த்திக்கிற்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து பார்ட் டைம் படிக்கும் வாய்ப்பை வழங்கினார். முயற்சியின் பலன். அதன் பிறகு கார்த்திக் தனது வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தான். பகலில் பெட்ரோல் பங்கில் வேலை செய்தான். இரவில் கல்லூரியில் படித்தான். சில நேரங்களில் அவன் மிகவும் சோர்வாக இருந்தாலும் அவன் விடாமல் முயற்சி செய்தான். ஒரு நாள் நான் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை அவனை முன்னேற்றியது. ஆண்டுகள் கடந்து அவன் தனது படிப்பை வெற்றிகரமாக முடித்து ஒரு நல்ல நிறுவனத்தில் இன்ஜினியராக வேலை பெற்றான். மீண்டும் வந்த வெற்றி நாள். ஒரு நாள் ஒரு கார் அந்த பெட்ரோல் பங்கில் வந்து நின்றது. அந்த காரிலிருந்து இறங்கியவன் கார்த்திக். அவன் பழைய மேலாளரை பார்த்து சிரித்தான். சார், நான் இங்கு வேலை பார்த்த கார்த்திக். அனைவரும் மகிழ்ச்சியுடன் ஆச்சரியப்பட்டார்கள். நான் இப்போ ஒரு இன்ஜினியர். இந்த நிலைக்கு வந்ததற்கு உங்களுடைய ஆதரவும் அந்த சார் கொடுத்த வாய்ப்பும் காரணம் என்று அவன் நன்றியுடன் சொன்னான். அவன் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் தெரிந்தது. கதையின் கருத்து: எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை இழக்கக்கூடாது. நல்ல வாய்ப்பு வந்தால் அதை பயன்படுத்த வேண்டும். கடின உழைப்பு வாழ்க்கையை மாற்றும்.